हाय दोस्तों, वेलकम टू मास स्पोकन हिंदी यूट्यूब चैनल। இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பேங்க்கில் நடக்கிற கான்வர்சேஷன் தான் ஹிந்தியில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் வர எல்லா சென்டென்சஸுமே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் பேங்க்கில் போய் ஒரு கவுண்டரில் கேட்குறாரு, கொஞ்சம் கேளுங்க, நான் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா, ஜரா சுனியே மே இஸ் பேங்க் மே அக்கௌண்ட் खोलना चाहता हूँ. ஜரா சுனியே அப்படின்னா கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு அர்த்தம். சுனியே அப்படின்னா கேளுங்க அப்படின்ட்டு அர்த்தம். மே இஸ் பேங்க் மே அப்படின்னா நான் இந்த பேங்க்கில். ஓகே, பேங்க் மே அப்படின்னு சொல்கிறப்போ பேங்க்கில் அப்படின்ட்டு அர்த்தம். அக்கௌண்ட் खोलना चाहता हूँ அப்படின்றது மேலே குறிக்கிறது. இதுவே ஃபீமேல் சொல்கிறதா இருந்தால் சாத்தியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கேளுங்க, நான் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜரா சுனியே மே இஸ் பேங்க் மே அக்கௌண்ட் खोलना चाहता हूँ. அடுத்து பேங்க் எம்ப்ளாயி சொல்கிறாரு, கொஞ்சம் அந்த கேபினுக்கு போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க அந்த கேபினுக்கு போங்க ப்ளீஸ். அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? கிருப்பையா உஸ் கேபின் மே ஜாயியே. கிருப்பையா அப்படின்னா ப்ளீஸ், உஸ் கேபின் மே ஜாயியே அப்படின்னா அந்த கேபினுக்கு போங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஜாயியே அப்படின்னா போங்க அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து கஸ்டமர் சொல்கிறாங்க, நான் உள்ளே வரலாமா. இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா, क्या मैं अंदर आ सकता हूँ. क्या मैं अंदर आ सकता हूँ. இது ஒரு மேல் கேட்குறது. இதுவே ஒரு ஃபீமேலாக இருந்தால் क्या मैं अंदर आ सकती हूँ அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ நான் உள்ளே வரலாமா, क्या मैं अंदर आ सकता हूँ. நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா, ஜி அந்த ஜி அப்படின்றது ஒரு மரியாதைக்குரியான வார்த்தை. ஒருத்தவங்களை ரெஸ்பெக்டாக கூப்பிட்றப்ப இந்த ஜி அப்படின்றத ஹிந்தியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜி பத்தாயே அப்படின்னா சொல்லுங்க அப்படின்ட்டு அர்த்தம். மே ஆப்கே லியே கியா கர் சக்தா ஹூம். மே ஆப்கே லியே அப்படின்னா நான் உங்களுக்காக, நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. ஸோ அதான் ஹிந்தியில் மே ஆப்கே லியே क्या कर सकता हूँ. क्या कर सकता हूँ அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஜி பத்தாயே मैं आपके लिए क्या कर सकता हूँ. जी बताइए मैं आपके लिए क्या कर सकता हूँ. அடுத்து கஸ்டமர் கேட்குறாங்க, நான் இங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறேன். சேவிங் அக்கௌண்ட்டுக்கு குறைந்தபட்சம் எவ்வளோ டெபாசிட் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலான்ட்டு பார்த்துடலாம். मैं यहाँ खाता खोलना चाहता हूँ. बचत खाते के लिए कम से कम कितना जमा करना पड़ता है. ஸோ ஒன்றா பார்த்துடலாமா. மே யஹா அப்படின்னா நான் இங்கே அப்படின்ட்டு அர்த்தம். காத்தா खोलना चाहता हूँ அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ட்டு அர்த்தம். காத்தா அப்படின்னா அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ பச்சத் காத்தே கேலியே, பச்சத் காத்தா அப்படின்றது சேவிங் அக்கௌண்ட். ஓகேவா? சேவிங் அக்கௌண்ட்டை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? பச்சத் காத்தே கேலியே கம்சே கம் அப்படின்னா குறைந்தபட்சம். தமிழில் சொல்கிறோம் இல்லையா குறைந்தபட்சம், அதை ஹிந்தியில் கம்சே கம் அப்படின்னு சொல்லணும். கித்தனா ஜமா கர்னா படத்தாக, எவ்வளவு டிபாசிட் செய்யணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நான் இங்கே கணக்கு தொடங்க விரும்புகிறேன். சேமிப்பு கணக்கிற்கு குறைந்தபட்சம் எவ்வளவு டிபாசிட் செய்ய வேண்டும். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, मैं यहाँ खाता खोलना चाहता हूँ. बचत खाते के लिए कम से कम कितना जमा करना पड़ता है. இந்த ஜமா அப்படின்றதாங்க டிபாசிட்டை குறிக்கிறது. ஓகே, ஸோ கித்னா ஜமா கர்னா படுத்தா ஹை, எவ்வளவு டிபாசிட் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நம்ம கேட்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் மறுபடியும் ஃபுல்லாக பார்த்துடலாமா. मैं यहाँ खाता खोलना चाहता हूँ. बचत खाते के लिए कम से कम कितना जमा करना पड़ता है. நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, குறைஞ்சபட்சம் 250 ரூபா டெபாசிட் செய்யணும் சாதாரண சேவிங் அக்கௌண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செக் புக் வேணும், அப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் 500 ரூபா டிபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு சாதாரண சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 250 ரூபா டிபாசிட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு செக் புக்கோட சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 500 ரூபா டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாரு. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா, आप कम से कम 250 रुपये जमा करके एक साधारण बचत खाता खोल सकते हैं, लेकिन चेकबुक वाले बचत खाते में कम से कम 500 रुपये जमा करने होंगे. இந்த 250 இருக்குல்ல, அதை ஹிந்தியில் 250 அப்படின்னு சொல்லலாம், 250 அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒன்றா பார்த்துடலாமே. ஆப் கம் சே கம் நீங்கள் குறைந்தபட்சம் அப்படின்ட்டு அர்த்தம். 250 रुपये जमा करके 250 ரூபா டிபாசிட் பண்ணி एक साधारण बचत खाता खोल सकते हैं. ஒரு சாதாரணமாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கின் ஆனால் செக் புக் வாலே
அதாவது செக் புக் உள்ள பச்சத் खाते செக் புக் உள்ள சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா கம் से कम 500 रुपये जमा करने होंगे. செக் புக் இருக்கிற சேவிங் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 500 ரூபா ஜமா பண்ண வேண்டியது இருக்கும், அதாவது டிபாசிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பார்த்துடலாம். आप कम से कम 250 रुपये जमा करके एक साधारण बचत खाता खोल सकते हैं. நீங்கள் குறைந்தபட்சம் 250 ரூபா டிபாசிட் பண்ணி ஒரு சாதாரணமாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். लेकिन चेक बुक वाले बचत खाते में कम से कम 500 रुपये जमा करने होंगे. ஆனால் செக் புக் இருக்கிற சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 500 ரூபா டிபாசிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் फुल सेंटेंस பார்த்துடலாமா. आप कम से कम 250 रुपये जमा करके एक साधारण बचत खाता खोल सकते हैं, लेकिन चेक बुक वाले बचत खाते में कम से कम 500 रुपये जमा करने होंगे. அடுத்து கஸ்டமர் கேட்குறாங்க, ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை நான் பேங்க்லேருந்து பணம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கேட்குறத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா हफ्ते में कितनी बार हम बैंक से पैसा निकाल सकते हैं. हफ्ते में कितनी बार हम बैंक से पैसा निकाल सकते हैं. हफ्ते में அப்படின்னா வாரத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதான் हफ्ते में कितनी बार அப்படின்னா எத்தனை முறை அப்படின்ட்டு அர்த்தம். ஹம் பேங்க் சே நாங்கள் பேங்க்லேருந்து பைசா நிக்கால் சக்தே ஹேன் பணம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஒரு வாரத்தில் எத்தனை முறை நாங்கள் பேங்க்லேருந்து பணம் எடுத்துக்கலாம், ஹிந்தியில் हफ्ते में कितनी बार हम बैंक से पैसा निकाल सकते हैं. பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, எங்கள் பேங்க்கில் வந்து வாரத்துக்கு 2 தடவை 2 முறைக்கு மேல் எடுக்க முடியாது, 2 தடவைக்கு மேலே எடுக்க முடியாது அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா हमारे बैंक में हफ्ते में 2 बार से अधिक नहीं. हमारे बैंक में हफ्ते में 2 बार से अधिक नहीं. हमारे बैंक में அப்படின்னா எங்கள் பேங்க்கில் அப்படின்ட்டு அர்த்தம். हफ्ते में வாரத்திற்கு 2 बार से अधिक नहीं 2 முறைக்கு மேல் எடுக்க முடியாது. அதிக் அப்படின்னா அதை விட அதிகமாக, ஓகேவா. ஸோ हमारे बैंक में हफ्ते में 2 बार से अधिक नहीं. हमारे बैंक में हफ्ते में 2 बार से अधिक नहीं. கஸ்டமர் கேட்குறாங்க, சேமிப்பு கணக்கில் வட்டி எவ்வளவு கிடைக்கும், சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஹிந்தியில் பச்சத் खाते में ब्याज कितना मिलेगा. பச்சத் खाते में ब्याज कितना मिलेगा. இந்த ब्याज அப்படின்றது இன்ட்ரெஸ்ட், வட்டி. ஓகே, வட்டிக்கு ஹிந்தியில் பியாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சத் खाते में அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட்டில். பியாஜ் கித்னா மிலேகா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்கும். கித்னா மிலேகா அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். கித்னா அப்படின்னா எவ்வளவு, மிலேகா அப்படின்றது கிடைக்கிறது. ஓகே, ஸோ சேமிப்பு கணக்கில் வட்டி எவ்வளவு கிடைக்கும். பச்சத் खाते में ब्याज कितना मिलेगा. பச்சத் खाते में ब्याज कितना मिलेगा. அடுத்து பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாங்க 5%. ஹிந்தியில் 5%. நெக்ஸ்ட் கஸ்டமர் சொல்கிறாங்க, சரி நான் இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம். ठीक है मैं यहाँ खाता खोलना चाहता हूँ. ठीक है मैं यहाँ खाता खोलना चाहता हूँ. ठीक है அப்படின்னா சரி, मैं यहाँ நான் இங்கே खाता खोलना चाहता हूँ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ட்டு அர்த்தம். ठीक है मैं यहाँ खाता खोलना चाहता हूँ. பேங்க் ஆஃபீஸ் சொல்கிறாங்க, சரி இந்த படிவத்தை அதாவது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் அக்கௌண்ட் வந்து தனித்தனியாக அதாவது தனியாக ஓப்பன் பண்ண விரும்புகிறீங்களா இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா ठीक है इस फॉर्म को भरिए. आप अकाउंट सिंगल अकेले चाहते हैं या जॉइंट किसी के साथ. ஸோ ஒன்று பார்த்துடலாமா. ठीक है அப்படின்னா சரி, इस फॉर्म को भरिए அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படின்ட்டு அர்த்தம். आप अकाउंट सिंगल अकेले, सिंगल அப்படி அந்த அக்கேலே அப்படின்னா சிங்கிள் அதாவது தனியாக அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் சிங்கிள். आप अकाउंट सिंगल अकेले चाहते हैं விரும்புகிறீங்களா. चाहते हैं அப்படின்னா விரும்புகிறீங்களா அப்படின்ட்டு அர்த்தம். இல்லைனா ஜாயிண்ட்டாக இல்லை அதாவது கிசிக்கு சாத் அப்படின்னா வேறு யார் கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. மறுபடியும் ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த அக்கௌண்ட் சிங்கிள் சேவிங் அக்கௌண்ட்டா இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்குறது ஹிந்தியில் ठीक है इस फॉर्म को भरिए आप अकाउंट सिंगल चाहते हैं या जॉइंट चाहते हैं அப்படின்னு கேட்கலாம். அடுத்து கஸ்டமர் கேட்குறாங்க, கஸ்டமர் சொல்கிறாங்க நான் என் மனைவியுடன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ட்டு. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா मैं अपनी पत्नी के साथ जॉइंट चाहता हूँ. பத்னி அப்படின்றது மனைவியை குறிக்கிறது. ஸோ मैं अपनी पत्नी के साथ जॉइंट चाहता हूँ. என் மனைவியோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறேன். मैं अपनी पत्नी के साथ जॉइंट चाहता हूँ.
நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃபீஸர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருமே இங்கே சைன் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் சாட்சிக்கு கையெழுத்து போட யாராவது இருக்காங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா, तब आप दोनों को यहाँ साइन करना होगा. क्या आप किसी को जानते हैं जो गवाह के रूप में साइन कर सकता है? ஸோ ஒன்றா பார்த்துடலாம். தப் ஆப் தோனோக்கோ அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். யஹா சைன் கர்னா ஹோகா அப்படின்னா இங்கே கையெழுத்து போடணும் அப்படின்ட்டு அர்த்தம். கே ஆப் கிசிக்கோ ஜான்தே ஹே அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா. ஜோ கவாஹ் கே ரூப்மே, கவாஹ அப்படின்னா சாட்சி. ஓகே, ஸோ கவாஹ் கே ரூப்மே அப்படின்னா சாட்சிக்காக அப்படின்ட்டு அர்த்தம். சைன் கர் சக்தா ஹே, சைன் போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அப்படின்னா நீங்கள் 2 பேரும் இங்கே கையெழுத்து போட வேண்டியிருக்கும். சாட்சிக்கு கையெழுத்து போட யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, तब आप दोनों को यहाँ साइन करना होगा. क्या आप किसी को जानते हैं जो गवाह के रूप में साइन कर सकता है? मறுபடியும் சொல்கிறேன். तब आप दोनों को यहाँ साइन करना होगा. क्या आप किसी को जानते हैं जो गवाह के रूप में साइन कर सकता है? அடுத்து கஸ்டமர் சொல்கிறாங்க, ஆமாம் என் பக்கத்து வீட்டுக்காரர் மிஸ்டர் ஷர்மா உங்கள் பேங்க்கில் தான் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா, ஜி हाँ मेरे पड़ोसी मिस्टर शर्मा का आपके बैंक में खाता है. जी हाँ அப்படின்னா நம்ம ஒரு மரியாதையாக சொல்கிறது. मेरे पड़ोसी मिस्टर शर्मा, படோசி அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்ட்டு அர்த்தம். மிஸ்டர் ஷர்மா அப்படின்றது பேர். ஓகேவா. மிஸ்டர் ஷர்மாக்கா ஆப்கே பேங்க் மே காத்தா ஹே, அவங்களோட மிஸ்டர் ஷர்மாவுக்கு உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஃபுல்லாக சொல்லலாம் அப்படின்னா, ஜி ஹா மேரே படோசி மிஸ்டர் ஷர்மாக்கா ஆப்கே பேங்க் மே காத்தா ஹே. பேங்க் ஆஃபீஸ் சொல்கிறாங்க, சரி அவங்கள இங்கே கையெழுத்து போட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டீக்கே உன்னை யஹா சைன் கர்னேக்கோ கஹியே. ठीक है उन्हें यहाँ साइन करने को कहिए. ठीक है அப்படின்னா சரி, உன்னை यहाँ साइन करने को कहिए அப்படின்னா அவங்கள இங்கே கையெழுத்து போட சொல்லுங்க அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து கஸ்டமர் கேட்குறாங்க, இதுக்கப்புறம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, அந்த கையெழுத்துலாம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க. அதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா, और इसके बाद, இதற்கு பிறகு அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, और इसके बाद. பேங்க் ஆஃபீஸர் கேட்குறாங்க, சரி இந்த பணத்தை நீங்கள் கேஷியர்கிட்ட டெபாசிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது கணக்கு எண்ணும் பாஸ்புக்கும் உங்களுக்கு கிடச்சிரும், அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு பாஸ்புக்கும் கிடச்சிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹிந்தியில் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கேஷியர் के पास रकम जमा कीजिए, उसके बाद आपको अकाउंट नंबर और पासबुक दोनों मिल जाएंगे. கேஷியர் के पास रकम जमा कीजिए அப்படின்னா கேஷியர்கிட்ட பணத்தை டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அர்த்தம். உஸ்கே பாத் அதுக்கப்புறம், ஆப்கோ அக்கௌண்ட் நம்பர் और பாஸ்புக் दोनों मिल जाएगा அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பாஸ்புக் ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ட்டு அர்த்தம். ஃபுல்லாக பார்த்துடலாம். கேஷியர் के पास रकम जमा कीजिए, उसके बाद आपको अकाउंट नंबर और पासबुक दोनों मिल जाएंगे. அடுத்து கஸ்டமர் சொல்கிறாங்க, தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஹிந்தியில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தன்யவாத். ஸோ மிக்க நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறப்போ பஹுத் பஹுத் தன்யவாத் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்க கேட்குறாங்க, எனக்கு ஒரு டிராஃப்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஹிந்தியில் இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, முஜே எக் டிராஃப்ட் பன்வானா ஹை, முஜே எக் டிராஃப்ட் பன்வானா ஹை. அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, நீங்கள் கவுண்டர் நம்பர் 3க்கு போங்க அப்படின்ட்டு. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கவுண்டர் நம்பர் 3 पर जाइए, கவுண்டர் நம்பர் 3 पर जाइए. जाइए அப்படின்னா போங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கவுண்டர் நம்பர் 3க்கு போங்க, கவுண்டர் நம்பர் 3 पर जाइए. ஸோ அந்த கவுண்டருக்கு போய் மறுபடியும் கஸ்டமர் கேட்குறாங்க, எனக்கு ஒரு டிராஃப்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஹிந்தியில் நான் ஆல்ரெடி சொன்னேன், முஜே எக் டிராஃப்ட் பன்வானா ஹை அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்து அந்த பேங்க் ஆஃபீஸர் கேட்குறாங்க, உங்களுக்கு இங்கே அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா, ஆப்கா யஹா காத்தா ஹை, ஆப்கா யஹா காத்தா ஹை, ஆப்கா யஹா காத்தா ஹை அப்படின்னா உங்களுக்கு இங்கே அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்ட்டு அர்த்தம். கஸ்டமர் சொல்கிறாங்க, இல்லை அப்படின்ட்டு. இல்லை அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நஹி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இல்லை நஹி. அடுத்து ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கவுண்டர் நம்பர் 6ல் பணத்தை டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஸ் ஃபார்ம் को भरिए और काउंटर नंबर 6 पर पैसा जमा कीजिए. இஸ் ஃபார்ம் को भरिए அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஃபில் பண்ணுங்க அப்படின்றது தான் भरिए அப்படின்னு சொல்கிறோம். और काउंटर नंबर 6 पर पैसा जमा कीजिए, கவுண்டர் நம்பர் 6ல் பைசாவை டிபாசிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு அர்த்தம், அதாவது இந்த படிவத்தை நிரப்பி 6 எண் கவுண்டரில் பணத்தை டிபாசிட் செய்யுங்கள். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஸ் ஃபார்ம் को भरिए और काउंटर नंबर 6 पर पैसा जमा कीजिए.
இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், நம்பர் 6 கவுண்டரில் பணத்தை டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்றத ஹிந்தியில் இஸ் ஃபார்ம் को भरिए और काउंटर नंबर 6 पर पैसे जमा कीजिए. அடுத்து கஸ்டமர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கித்னா சமய் லகேகா, கித்னா சமய் லகேகா. சமய் அப்படின்றது நேரம். பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாங்க சுமார் 2 மணி நேரம், சுமார் 2 மணி நேரம். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கரீப் 2 घंटे, கரீப் 2 घंटे. இந்த கரீப் அப்படின்றது சுமார், 2 மணி நேரம் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2 घंटे. கஸ்டமர் கேட்குறாங்க கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்க, கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்க. இந்த வேர்டை நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம் பேங்க்கில். ஸோ இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா ஜரா ஜல்தி கர் தீஜியே, ஜரா ஜல்தி கர் தீஜியே. ஜரா ஜல்தி அப்படின்றது கொஞ்சம் சீக்கிரம், ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், கர் தீஜியே அப்படின்னா செஞ்சுருங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்க, ஜரா ஜல்தி கர் தீஜியே. பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோஷிஷ் கருங்கா, கோஷிஷ் கருங்கா. அப்படி கோஷிஷ் அப்படின்றதாங்க முயற்சி. ஸோ முயற்சி செய்கிறேன் அப்படின்றப்ப கோஷிஷ் கருங்கா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கஸ்டமர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுதாங்க. அடுத்து இன்னொரு கஸ்டமர் வராங்க, இந்த செக்கை கேஷாக மாற்றணும் அப்படின்னுட்டு. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம், இந்த செக்கை கேஷாக மாற்றணும் எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் இஸ் செக்கோ கேஷ் கர்னா ஹை, இஸ் செக்கோ கேஷ் கர்னா ஹை. பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாங்க 6ஆம் நம்பர் கவுண்டருக்கு போங்க, எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் கவுண்டர் நம்பர் 6 पर जाएं, கவுண்டர் நம்பர் 6 पर जाएं. जाएं அப்படின்னு கூட சொல்லலாம், जाइए அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 6ஆம் நம்பர் கவுண்டருக்கு போங்க, கவுண்டர் நம்பர் 6 पर जाएं. மறுபடியும் கஸ்டமர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுதாங்க. இப்போது இன்னொரு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க எனக்கு ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் முझे ஃபிக்ஸ் டிபாசிட் அக்கௌண்ட் खोलना है, मुझे ஃபிக்ஸ் டிபாசிட் அக்கௌண்ட் खोलना है. அக்கௌண்ட் खोलना அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ எனக்கு ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் मुझे एक ஃபிக்ஸ் டிபாசிட் அக்கௌண்ட் खोलना है. அடுத்து பேங்க் ஆஃபீஸர் கேட்குறாங்க எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க, எவ்வளோ தொகைக்கு. ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் இதை கித்னி ரகம் கா, கித்னி ரகம் கா. எவ்வளோ தொகைக்கு அப்படின்னு கேட்குறப்போ கித்னி ரகம் கா அப்படின்னு கேட்கணும். அடுத்து கஸ்டமர் சொல்கிறாங்க 10,000க்கு. ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 10,000 रुपये का. 10,000 அப்படின்றது தான் 10,000. ஓகே 10 அப்படின்னா 10, 1000 அப்படின்னா 1000. ஸோ 10,000 ரூபாய்க்கு 10,000 रुपये का அப்படின்னு சொல்லலாம். பேங்க் ஆஃபீஸர் கேட்குறாங்க எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை வருஷத்துக்கு. ஹிந்தியில் கித்தனை வருஷ கே லியே அப்படின்னு கேட்கலாம். கித்தனை வருஷ கே லியே, எத்தனை வருஷத்துக்கு, கித்தனை வருஷ கே லியே. கஸ்டமர் சொல்கிறாங்க 3 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு. ஹிந்தியில் எப்படி சொன்னால் 3 வருஷ கே லியே, 3 வருஷ கே லியே. வருஷ் அப்படின்னா வருடம். ஸோ வருடங்களுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ வருஷ கே லியே அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 வருஷத்துக்கு 3 வருஷ கே லியே. அதுக்கு பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாங்க இந்த அட்டவணையை பாருங்கள், இந்த சார்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம், இந்த சார்ட்டை பாருங்கள் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இஸ் சார்ட் கோ தேக்கியே. இஸ் சார்ட் அப்படின்னா இந்த அட்டவணை, இந்த அட்டவணையை பாருங்கள். இஸ் சார்ட் கோ தேக்கியே, தேக்கியே அப்படின்னா பாருங்கள் அப்படின்ட்டு அர்த்தம். இஸ் சார்ட் கோ தேக்கியே. அடுத்து கஸ்டமர் கேட்குறாங்க ரிக்கரிங் டிபாசிட்க்கு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா ரிக்கரிங் டிபாசிட் के लिए कंपाउंड इंटरेस्ट है क्या, ரிக்கரிங் டிபாசிட் के लिए कंपाउंड इंटरेस्ट है क्या. है क्या அப்படின்னா இருக்குதா அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே ஸோ ரிக்கரிங் டிபாசிட் के लिए कंपाउंड इंटरेस्ट है क्या. அதுக்கும் பேங்க் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார்ட்டில் எழுதியிருக்கு பாருங்கள் அப்படின்ட்டு. சார்ட்டில் எழுதியிருக்கு அப்படின்ட்டு மட்டும் சொல்கிறாங்க. அப்படி ஹிந்தியில் சொல்லலாம் சார்ட் में लिखा है, சார்ட் में लिखा है. அட்டவணையில் எழுதப்பட்டுள்ளது, ஹிந்தியில் சார்ட் में लिखा है. ஓகே ஸோ இதோட இந்த கான்வர்சேஷன் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இல்லை வேறு எதுவும் சென்டென்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.